சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களா. நானும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், எங்க உனக்கு உங்க அத்தான் சொல்லி தருவா ஹிந்தி? ஆமா, அவர் சொல்லி தந்து என்ன கொஞ்சம் வழி கொண்டு விடுவாரு. அவருக்கே சொன்ன What is your name? மேம் திட்ட மாட்டாங்கடா, ஹோம்வொர்க் தரலனா மிஸ் தான் திட்டுவாங்க. நான் தர மாட்டேன் நோட்ட எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கேன். இவர் ஒழுங்கா இருக்காரு. அம்மா ஆட்டக்காரிட்ட ஆட முடியாதம்மா, நான் இன்னொரு கப்பு காஃபி குடிச்சிட்டு வரேன். போவோம், இனி வீட்டுக்கு தானே வரணும், நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க. மிஸ் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் சாப்பிடுங்க. ரவி நீ பெஞ்சில இருந்து சாப்பிடுமா? எலும்பு. மிஸ் நான் இதுல இருந்து தான் சாப்பிடுவேன். எலும்பு ரவி, பிள்ளைகள் உடல இருந்து பெஞ்சில இருந்து சாப்பிடு. எலும்பு. நான் எலும்ப மாட்டேன். மிஸ் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி தாங்க. கொண்டா மர்ஷா, கொண்டா. இந்த மர்ஷா சிந்தாம சாப்பிடுங்க. ஓகே மிஸ். ரவி நீ சாப்பிடல, எல்லாரும் சாப்பிடுறாங்க. மிஸ் டிஃபன் பாக்ஸ் திறக்க முடியலன்னா மிஸ்கிட்ட கேட்கணும், ஓகேவா? நான் திறந்து தருவேன். நான் தர மாட்டேன், அம்மா வந்து திறந்து தரட்டும். அம்மா இப்போ வர மாட்டாங்க, கொண்டாம நான் திறந்து தரேன். இல்ல பசிக்கும் பிள்ளைக்கு கொண்டாங்க. நான் தர மாட்டேன், நீங்க சாப்பாடை சாப்பிட்டுருவீங்க. நான் சாப்பிட மாட்டேன் ரவி, டிஃபன் பாக்ஸ் தாங்க. பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் அம்மா வச்சிட்டு இருக்காங்களே, நல்லா சாப்பிடுங்க. பொட்டேட்டோ ஃப்ரையா? பிள்ளை எப்பவுமே இப்படிதான் சிரிச்சிட்டு சந்தோஷமா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், ஓகேவா? இப்போ பெஞ்சில போய் இருங்க பாப்போம். நான் பெஞ்சில இருக்க மாட்டேன். ரவி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? ரவி டெய்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், ஓகேவா? ஓகே, நீ வேற ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ல வாங்க. மக்கா பெல் அடிக்க டைம் ஆயிட்டு, இன்னும் பெல் அடிக்கல. ஹிந்தி மிஸ் வேற அறுத்துக்கிட்டே இருக்க. ஐயோ, நானும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பசி வேற உயிர் போ. எப்படா ஆயுசு 100 பெல் அடிச்சிட்டாங்க. மக்கா நம்ம கிளாஸ் ரூம்ல இருந்து சாப்பிடுவோமா, கேண்டீன்ல போய் சாப்பிடுவோமா, தெருவுல இருந்து சாப்பிடுவோமா? போ, நீனும் சூர்யாவும் போய் தெருவுல போய் இருந்து சாப்பிடுங்க போங்க. நீ ஆம்பிட்டி உன்னா சூர்யாவே இழுக்கா, உனக்கு வேற வேலை இல்லையா? ஆமா, இவ ஏற்கனவே சூர்யாட்ட பேசாம இருந்தா இப்போ ஓவரா சீன் போடாதானா? சரி சரி சரி, சண்டை போடாதீங்கப்பா. நான் சண்டை போடாத, நீ பாத்தியோ? ஓவர நடிக்காதனா நீ. வேண்டாம், நம்ம சண்டை போட்டோமா இப்போ? ஆமாட்டி சொல்லுவியே இதுவும் சொல்லுவியே, இதுக்கு மேலேயும் சொல்லுவியா? சரி நம்ம சாப்பிட போவோம். பெருகுடல சிறுகுடல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. பசி உயிர் போ, வாங்க கேண்டீன் போவோம். எட்டி மக்கா நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிச்சியா? நாங்க எப்போவே கை கழுவிட்டு வந்துட்டோம், நீ தான் இருக்கா நடிச்சுக்கிட்டு இரு. சரி மக்கா, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். த்ரிஷா, இல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வரத பார்த்தனே என் பின்னாடி வந்திருக்கா நீ. ஏன் என்ன த்ரிஷா நீ இப்படி அவாய்ட் பண்ற? நம்ம அப்படியே பேசி பழகணும் சொல்லு. தேவையில்லாம பேசாத சூர்யா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீ அதனால புரிஞ்சிக்க மாட்டேங்க. படிப்பு தான் முக்கியம்னு 1000 தடவை உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்க. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்லட்டா செத்துருவேன் த்ரிஷா. உன்னை இப்படி செத்துருவேன் சொல்லி மிரட்டாதல. அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? மூளை இருக்கவன் எவனுமே இப்படி செத்துருவேன் சொல்லி மிரட்ட மாட்டான். அறிவு கெட்டவன். கோபமா வரும் உன்னை பார்த்தல இப்ப வர எனக்கு. அப்படிலாம் பேசாத த்ரிஷா. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன் சூர்யா, நம்ம ஒரு ஃப்ரெண்டா பேசலாம் நீ. ஆனா நீ எனக்கு ஃப்ரெண்டா கூட நீ பேசுறத சொல்லிட்டேன். உன்கிட்ட பேசினாதே எங்க ஃபேமிலில யாருமே என்ன நம்ப மாட்டேங்க. அவன் பாவம் த்ரிஷா, அந்த பையன் இப்படி த்ரிஷால தொந்தரவு பண்ணுதான். சூர்யா மட்டும் தனியா கையில கடைக்கிட்ட இருக்கு. முன்னாடி நான் உன்கிட்ட நல்லா பேசினே வாங்கினேன், எல்லாமே உண்மைதான் சூர்யா. ஆனா நீ வந்து பண்ற வேலை எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. உன்னால எங்க வீட்டுல என்ன ஒதுக்கிட்டாவ தெரியுமா? இப்ப எங்க அத்தை வீட்டுல இருந்து நான் வரதுக்கு காரணமா நீ மட்டும்தான். தயவு செய்து என் லைஃப்ல எனக்கு கிராஸ் ஆகாத சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றை விட எங்க அம்மா அப்பா தான் எனக்கு முக்கியம். அதை விட முக்கியம் எனக்கு படிப்பு. அதுதான் என்னுடைய முழு லைஃபுமே அடங்கி இருக்கு. தயவு செய்து என்ன நீ டிஸ்டர்ப் பண்றாரு. உன் வேலையை நீ பாரு. தேவையில்லாம இதை நினைச்சிட்டு இருக்காரு சூர்யா. பாய், குட் பாய். என்னாச்சு த்ரிஷா? வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுல இருந்து மூஞ்சி மேல திருப்பி வச்சிருக்கா, என்னாச்சு? வாஷ்ரூமுக்கு வந்து சூர்யா தேவையில்லாம பேசிட்டு இருந்தான் பாத்துக்க. நல்ல பசியா இருந்துட்டு எனக்கு பசியே இல்ல. இருட்டட்டியா வருவ. எனக்கு என்ன சொல்லனே தெரியல.
சரி சரி கோபடா த்ரிஷா. சூர்யா தானே வந்தா, வேற யார் வந்தா? சும்மா இருந்தாரா அவரது கோத்திரம் நீ வாங்கி செத்துறாத. சரி மக்கா, விடு விடு, ஃப்ரீயா விடு, நம்ம சாப்பிடுவோம் இப்போ. எனக்கு சாப்பிட மனம் இல்லை மக்கா, நீங்க சாப்பிட்டுட்டு பொறுமையா வாங்க. சரியா, நான் கிளாஸ் ரூம்ல இருக்கேன். பேசினதே ரொம்ப தப்பு. இப்போ இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான். அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. த்ரிஷா சாப்பிடுமா? அத்தா நீங்க எப்போ வந்தீங்க? அதெல்லாம் அப்புறமா பேசலாம், நீ இப்போ சாப்பிடுமா? அத்தா நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அதை நான் சாப்பிடேன், இதை நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஆக்காக்கு இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா. அத்தா நான் சாப்பிடுறேன். பரவாயில்ல த்ரிஷா, சாப்பிடு. இருக்கட்டும் அத்தா, யாரும் வந்தா தப்பா நினைக்க போறாங்க. நான் சாப்பிடுறேன். சரி ஓகே, நீ சாப்பிடு. நீ சாப்பிடுறது வரைக்கும் நான் இதுல தான் நிற்பேன், ஓகேவா? சரி அத்தா. த்ரிஷா கொஞ்சம் கூட சாப்பாடு மீதி வைக்க கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடணும், ஓகேவா? சரி அத்தா. த்ரிஷா எதையும் நினைச்சு கவலைப்படாம நீங்க சாப்பிடுங்க. ம். கிளாஸ் ரூம்ல இவனா இருக்கான்.